இளைய தலைமுறையை சீரழிக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். சபாநாயகரை சந்தித்து கவனஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்ததாக தவாக தலைவர் வேல்முருகன் பேட்டி. சேலத்துல போலியான திருமணம் என்கிற போர்வையில மாலை இருக்கும், தாலி இருக்கும், மணமேடை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் அதே ஹோட்டல்ல முதல்வர் அறையும் இருக்கும். இது கேடு கட்ட பொழப்பு இல்ல. இது எப்படி தமிழ்நாடு அரசுகள் அனுமதிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத, குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும், படுக்கை அறை காட்சிகளும், ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும், இன்னும் நேரடியான உடலுறவு காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை. இவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா? உடனடியாக பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டு பெண்கள் அழகா, கேரளா பெண்கள் அழகா, இதே விஜய் தொலைக்காட்சி நடத்த முன் வந்த போது அதை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு கலாச்சார அந்த ஆட்டத்தை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன். முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கிறேன். இப்பயும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வச்சு, தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன். இதில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வலியுறுத்தி அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய தொடப்பத்தோட, செருப்பத்தோட, எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் அணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள்.